பாக்குறீங்க மரநாய். இந்த மரநாய் கண்ட்ரோல் பண்ணுறது, மரநாய் கடிச்சு எப்படி இருக்கும் பாருங்க. இன்னொரு போட்டோ காட்டுற பாருங்க. பாருங்க, எலி தாக்குனா தென்னை தேங்காயில மேல ஓட்ட போட்டுட்டு இருந்தா அது எலி தாக்குதல். கீழே அடுத்தது பாருங்க, தென்னை தேங்காயில நடுவுல நீள் வட்டத்துல தாக்கியிருந்தா அது அணில் தாக்குதல். பக்கத்துல ஒருத்தங்க தாக்குறான் பாருங்க, யார் அவன்? பக்கத்துல யாரு? குரங்கு. குரங்கு கையில பூமாலை கொடுத்தா என்னவா? அது பாரு எப்படி நார் நாரா உடிச்சிருக்கு பாரு. உள்ள தேங்காவை திருட்டுத்தனமா தின்னு போட்டு அந்த குரங்கு என்ன பண்ணுது? ஃபைபரை பரண்டி போட்டு விட்டுருக்கு. ஸோ தட் இஸ் மக்கி டேமேஜ். ஸோ மேலே இருக்கிறது தான் பாம் சிவிட். இது பேர் என்ன? பாம் சிவிட். வாட் கர்நாடகா மேன்? ஐ எம் டெல்லிங் இன் இங்கிலீஷ். திஸ் இஸ் பாம் சிவிட். It not only drink water but also kernel. So it affect, it destroy, it damage only the immature nuts, not matured nuts. So இளநீர்ல இருக்கிறது தான் இதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் அதிகபட்சத்தை இளம் காய்களை அதிகபட்சமாக தாக்கும். சரி, இதை தான் இது கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன? நல்லா கவனிச்சுக்கோங்க. மரநாய் நீங்கள் பிடிக்கக்கூடாது. நல்லா பிடிச்சுக்கோங்க. மரநாய் நீங்கள் கொல்லக்கூடாது. இது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், பாதுகாக்கப்பட வேண்டிய வனவிலங்கு. மரநாயை பிடிச்சி நீங்க கொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது மாமியார் வீடு. புரிஞ்சுச்சா இல்லையா? ஜெயில் தான். அப்ப பாதுகாக்கப்பட வேண்டும். இப்ப மயிலை பிடிச்சா என்ன? மயிலை கொன்னா என்ன ஆகும்? மானை கொன்னா என்ன ஆகும்? புளிய கொன்னா என்ன ஆகும்? சிங்க கரடை கொன்னா என்ன ஆகணும்? என்ன ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்க. அதனால சரி, இப்போ பாயிண்ட் வர. இப்போ இந்த மரநாயை நீங்கள் தந்திரமாக பிடித்து வன அலுவலர், ஃபாரஸ்ட் ஆபீசர், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் தேடி போவேனா, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் இருக்கார் இல்லையா, அவங்க கிட்ட ஆனந்தா என் பிள்ளையே உன்ட்ட கொடுக்குறேன்னு பொண்ணை மாப்பிள்ளையோட அப்பாட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட வேண்டியதுதான். கொன்னீங்கன்னா போச்சு. ஆனா பிடிக்கிறதுக்கு உரிமை உண்டு. தந்திரமாக பிடிச்சு போயிடும், அவ்வளவுதான். இந்த கருவியை நான் வந்து வேப்பங்குளத்தில் தென்னை ஆராய்ச்சி நிலையம் வேப்பங்குளம் பேராசிரியர் பூச்சியல் துறை பணி செய்யும் பொழுது இந்த கூண்டை கண்டுபிடிச்சு கொடுத்தேன். இந்த கூண்டு விலை வெறும் 1000 ரூபாய் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூண்டு வச்சு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது மரநாய் மட்டும் உழுவல, மயில் வந்து உளுந்துருது. குட்டி மயில் குட்டி. அப்புறம் பிரியனா அதுனா பிள்ளையரா பிடிக்க குரங்கா முடிச்சிடும் போல தெரியுது. அப்புறம் வன விலங்குகள்லாம் சொல்லி மயிலையும் தூக்கி கொடுத்துட்டோம், இந்த மரநாயும் தூக்கி கொடுத்துட்டோம்.